அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களே, இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவுன்னா, ஜாதகத்தில் அதிகமான தாக்கம் உடைய இடம் எது, அதிகமாக நம்மளை இம்சைப்படுத்தக்கூடிய இடம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. அதிகமாக இம்சைப்படுத்தக்கூடிய இடம் கேது இருக்கிற இடம். கேது இருக்கின்ற இடம் ஒரு விரக்தி, ஒரு போராட்டம், அதில் ஒரு நிறைவு பெற முடியாது. கமா போட்டுக்கிட்டே தான் போகும். அப்போ கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொன்னா, போன பிறப்பில் நாம் அந்த இடத்தை சரியாக கையாளவில்லை, கவனிக்கப்படவில்லை. அப்போ அந்த கேது இப்போ உட்காருவதற்கு நம்ம கட்டத்தில் உட்காருவதற்கு காரணம், போன பிறப்பில் அந்த இடத்தில் என்ன சொன்னான்னா, அந்த இடத்தை என்ன சொன்னான்னா, நீங்கள் நன்றாக கவனிக்கப்படாமல் ஒரு அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சி விட்ட இடம் தான். இப்போ அந்த இடத்த என்ன சொன்னான்னா உட்காந்துருக்கும். அப்போ தான் ஐயா போன பிறப்பில் நீ எனக்கு ஆப்படிச்ச, அந்த இடத்த ஆப்படிச்ச, இப்போ என் கையில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உனக்கு நான் என்ன சொன்னேன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லித்தார். 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல கேது இருக்கிறவனுடைய பொழப்பெல்லாம் பாருங்கள், நாரி போகும். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் கேதுவோடைய பிடியிலிருந்து தப்புனவன் எவனுமே கிடையாது. அப்போ இப்படியெல்லாம் அது நீங்கள் நல்லா ரசித்து பார்க்கணும். நீங்கள் ஜோதிடத்தை நமக்கு என்ன அள்ளி கொடுக்கிறது என்பதை விட, என்ன கர்மாவால் நாம் பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஜோதிடம். நீங்கள் எப்பயுமே ஜோதிடரிடம் போகும்போது என்ன நல்லா யோகமாக இருப்பான்னு கேட்காதீங்க. எதனால் பாதிக்கப்படுவேன்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்னால் தான் அவங்களும் தேடி இருப்பாங்க. ஜோதிடம் என்பது மனதை திடப்படுத்தி அனுப்புவது மட்டும்தான் ஜோதிடம் என்பது. ஜோதிஷம் அப்படிங்கிறது உள்ளதை உள்ளபடி சொல்லும். அந்த உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியதுதான் ஜோதிஷம். அதை யாரும் கேட்கறதுக்கு விரும்புறதுலாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் என்கிட்டே போய் என்ன சொன்னாங்கன்னா குறையா சொல்லிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் எவன் பேசுவான் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமுடைய இதெல்லாம் அந்த கெட்ட பேருக்கு ஜோதிடத்துக்கு பண்ணி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாரியா, வேண்டாயா நம்ம வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு போனாலாம் உண்டு. அதை அவனுடைய கர்மாவை அது பார்க்க விடாது. அப்போ இந்த கர்மாவை சரிப்படுத்த முடியாது. கேது நிற்கின்ற இடத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்மால் சரிப்படுத்த முடியாது. ஆனால் 90% குறைக்கலாம். 90% குறைக்கலாம். 10% அந்த வதம் என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த வதம் என்பது இருக்கத்தான் செய்யும். உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை நீங்கள் நல்லா பாருங்கள். உங்களுக்கு அந்த இடம் ஒரு பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். அதில் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி பெற முடியாது. இதில் இன்னொரு விஷயம், 12ஆம் பாவத்தில் போய் அயனசயன போகஸ்தானத்தில் போய் கேது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நிம்மதி இருக்காது. அப்போ நமக்கு ஒரு நிம்மதி வேணும் இல்லையா? அதற்கு ஒரு தீர்வு எப்பயுமே இறைவன் எப்பயுமே முடிச்சை போடுகின்றவனும் அவனும் தான், முடிச்சை அவிழ்க்கிறவனும் அவன் தான். நோய் ஒன்று வருது, அது கர்மா. நோயை தீர்ப்பதற்குண்டான மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தீங்களா? அப்போத்தான் முடிச்சை போட்டவன் முடிச்சை அவிழ்ப்பான். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கேதுவோடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யானைக்கு. யானையுடைய யானையின் கற்ப காலம் எத்தனை மாதம்
யானையுடைய கர்ப்ப காலம் எத்தனை மாதம்? 18 மாதம். 18 மாதம் தன்னுடைய குட்டியை வயிற்றில் வச்சு வளர்க்கும். அவ்வளோ அற்புதமானது. குட்டிகளின் மேலே வந்து யானை தாயான ரொம்ப பாசமாக இருக்கும். அது வளர்க்குறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி சேனலில் பாருங்கள். அது வளர்க்குறத பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால், அவ்வளோ அற்புதமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்து எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அதை வந்து கொண்டாடி சரி பண்ணி. அப்போ இதை எப்படி சால்வேஷன் பண்ணுவது? ஏன்னா எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் உள்ள ஜாதகத்தில் வந்து பிரச்சனை என்பது கேது இருக்கின்ற இடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10ஆம் இடத்துல கேது இன்னைக்கு வரைக்கும் வேலையில் போராட்டம். கண்டிப்பாக வேலையில் போராட்டம். போனால் வந்து என்ன சொன்னாங்க, வேலை கிடைக்குது, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கான். வேலை நல்லா பார்த்தாலும் குறை சொல்கிறான். அந்த 10ஆம் இடத்துக்கு கேது பிரச்சனைக்குரியது. 2ஆம் இடத்துக்கு கேது பிரச்சனைக்குரியது. 4ஆம் இடத்துக்கு கேது பிரச்சனைக்குரியது. 8ஆம் இடத்துக்கு கேது பிரச்சனைக்குரியது. அப்போ கேது வந்து பொருள்காரகத்தில் இருந்தால் 2, 4, 6, 8, 10, 12 இருந்தால், பொருள்காரகத்தில் இருந்தால் அவன் பொருளாதாரத்தால் சீரழிவான். உயிர்காரகத்தில் இருந்தால் 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் உயிர்காரகத்தால் அவனுக்கு ஏதோ ஒரு இம்சையை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இதுக்கு ஒரு அற்புதமான தேர்வு இறைவன் சொல்லியிருக்கார். யானையை அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல, கோவில்களில் இறந்த யானை, கோவில்களில் வளர்க்கப்பட்டு இறந்த யானை, வளர்ப்பு யானையாக வைத்திருந்து அது ஒரு காலமான பிறகு அதை ஒரு இடத்துல பேச்சிருப்பாங்க. அது சும்மா வச்சுருக்க மாட்டான், அப்படியே வந்து வேகாரியாக விட்டுற மாட்டாங்க அந்த வளர்த்தவங்க. அதுக்கு ஏதாவது என்ன சொன்னான்னா கண்டிப்பாக ஒரு சமாதி கணக்காக இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய எனக்கு தெரிந்த ஒரு இடம் இருக்கிறது. சாது சிதம்பர சாமிகள், வல்லநாடு சாது சிதம்பர சாமிகள் ஒரு யானை வளர்த்தாங்க. வல்லநாட்டில் ஒரு யானை வந்து அற்புதமான யானை வளர்த்து அது வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர் இறந்துச்சு. அந்த யானை இறந்துருச்சு. அது இறந்த திதி பௌர்ணமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஏன்னா 16 வருடங்கள் வந்து வல்லநாட்டுக்கு வந்து என்ன சார் ரெகுலராக போயிட்டுருக்கேன். இன்றைக்கும் அந்த பௌர்ணமிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பௌர்ணமி திதி வருகின்ற அன்று இன்றும் அந்த யானைக்கு வந்து என்ன சொன்னான்னா குரு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ அற்புதமான இடம். அப்போ கேது தோஷம் போக யானையை அடக்கம் பண்ணிய இடத்தில் நீங்கள் சென்று வழிபாடு பண்ணுவது. வழிபாடுன்னா தீபம் போடலாம், பழம் ஏதாவது ஒரு பழம், ஆப்பிள் பழம் வைக்கலாம், ஆரஞ்சு பழம் வைக்கலாம், வாழைப்பழம் வைக்கலாம். வச்சு வந்து அந்த சமாதிக்கு நீங்கள் போகின்ற நாள் என்ன நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அத்தனை சுற்று வந்து அந்த சமாதியுடைய அந்த யானை அடக்கம் பண்ணியிருக்கிற சமாதியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மாசத்தில் ஒரு தடவை போக முடியுமா? இல்லை கேது திசை நடப்பவர்கள், கேது புத்தி அந்தரங்கள் நடப்பவர்கள், கேது திசை புத்தி அந்தரங்கள் நடப்பவர்கள், நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 10ல் கேது இருப்பவர்கள், 2ல் கேது இருப்பவர்கள், 4ல் கேது இருப்பவர்கள், 12ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள், அயனசேன போகஸ்தானத்தில் கேது இருப்பவர்கள் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ, உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் நீங்கள் சென்று உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே யானை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தில் கேது இருக்கின்ற இடத்திற்கு இருக்கின்ற கிழமையில் சென்று அன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான சுற்றை சுற்றி அங்கே ஒரு விளக்கு போட்டு ஒரு பழம் வச்சு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற கேதுவுடைய தோஷம் போகணும்,
பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கும்பிட்டுட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இது சத்தியமான ஒன்று. ஏன்னா 16 ஆண்டுகள் வந்து என்ன சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு ரெகுலராக பூச தண்ணி போகும். அப்போ அங்கே போகும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜீவசமாதியோடைய ஒரு பெரிய மர்மம் வந்து 2009 சித்திரை பூசத்தன்னைக்கு தான் எனக்கு உண்மையிட்டது. ஜீவசமாதிக்கு இவ்வளவு வலிமை உண்டா, இவ்வளவு வலிமை இருக்கிறதா அப்படின்னு. இப்பையும் பூசம் வந்துவிட்டால் என்ன வேலை இருந்தாலும் சரிதான், கரெக்டாக அந்த சமாதிக்கு போய் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும். அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். 2000 ரூபா கொடுத்தாலும் அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும். அது ஏதோ ஒரு ருசி, அந்த மகானுடைய ஒரு அருட்கொடை கருணை அதில் அங்கே கிடைக்கும். அப்போ கேதுவுடைய தோஷமுடையவர்கள், கேது திசை நடப்பவர்கள், கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள், கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர், அசுவதி மக மூலத்தில் யார் பிறந்தாலும் யானையுடைய சமாதி வழிபாடு பண்ணுங்கள். யானை சமாதி வைக்கப்பட்டுள்ள உங்கள் ஊரில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்குண்டான அந்த கேது இருக்கின்ற இடத்திற்குண்டான கிழமையில் அந்த சமாதிக்கு போங்க. அன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கோ அங்கே போய் வந்து ஒரு விளக்கு கொடுங்க, ஒரு பழம் வைங்க. உங்கள் தகுதிக்கு தக்கன வச்சுட்டு என்ன சொன்னாங்க, அந்த சமாதியை திசைக்கு தக்கன கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வந்து என்ன சொன்னாங்கன்னா 100, 200, 500 ஒரு ரசீது போட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக கேதுவுடைய தாக்கம் உறுதியாக குறையும். இது சத்தியமான ஒன்று. அவர்கள் ராகுவோடைய தோஷம் இருக்குங்க. ராகுவோடைய தோஷம் இருக்குங்க. அந்த ராகுவோடைய தோஷத்துடைய தாக்கம் குறைப்பது, ராகுவுடைய தோஷத்தின் தாக்கம் குறைவதற்கு அதுக்கும் ஒரு சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லியிருக்கேன். ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் தூண்டி விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிப்பை கொடுத்து கடைசியில் வந்து கசப்பை வச்சு அடிக்கும். முதல்ல இனிக்கும், கசப்பை வச்சு அடி கிடைக்கும். அப்போ ராகு இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த தாக்கத்தை வந்து குறைக்கிறது. அப்படியுமே வேலை பார்க்குது. இந்த உலகத்தில் இந்த 2 கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னா நாம் வழிபாட்டால் தான் சரி பண்ண முடியும். இவர்களை ஒன்றுமே செய்ய முடியும். பாம்புன்னு ஒன்று படையும் நடுக்கும். இவங்களை பார்த்து இன்றைக்கி வந்து நடுங்காத ஆட்கள் யாருமே கிடையாது. அப்போ ராமேஸ்வரம் போகும். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த கிழமையில் ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டு 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸை வந்து என்ன செய்யுங்க, அப்படியே வந்து கடலில் நீங்கள் குளித்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே கடலில் போட்டுட்டு மாற்றி பண்ணி ஊற்றிட்டு ராமநாத சாமியை கொண்டு போகும்போதே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட தராசு, சின்ன தராசு, வெள்ளியால் செய்யப்பட்ட சின்ன தராசு ரெடி பண்ணிட்டு போகிறோம். ஆசாரிட்ட சொன்னீங்கன்னா நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த தராசை வந்து என்ன சொன்னாங்க, நம்ம தலையை சுற்றி, குடும்பத்தார் தலையை சுற்றி ராமநாத சாமியோடைய முன்னாடி இருக்கின்ற அந்த உண்டியில் வந்து போட்டிருக்கேன். உண்டியில் போட்டுட்டு நல்லா வந்து கோயிலில் போட்டுருக்கிற அன்னதானத்துலையோ அல்லது கடையிலையோ நல்லா இலை போட்டு நிதானமாக சாப்பிடுவாங்க. அப்போ ராகுவோடைய தோஷத்தை போக்குவதற்கு ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோவிலுக்கு சிறிய நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன தராசு வெள்ளியில் செஞ்சு அழகாக அங்கே போய் வந்து கடலில் குளிச்சுட்டு 22 தீர்த்தம் கொடுத்துட்டு பழைய ட்ரெஸ்ஸை கடலில் போட்டுட்டு நீட்டாக அழகாக செய்யுங்க. சாமி விட்டு உண்டியில் போட்டுட்டு தலையச்சுட்டு உண்டியில் போட்டு நிதானமாக வந்து என்ன சொன்னாங்க, வாங்க கர்மாக்கள் வந்து குறையும். முன்னோர்கள் நமக்கு கோவில் கட்டி வைத்தது இந்த யானை மாதிரி பெரிய ஜந்துக்களை எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அடக்கம் பண்ணி அதற்கு குரு பூஜை பண்ணுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய கர்மாக்களை போக்குவதற்கு தான் கோயில்களை கட்டி வைத்தார். சும்மா கிடையாது.
இந்து தர்மத்தில் வந்து என்ன சொன்னாங்க, எத்தனை விதமான உபயோகமானது வந்து இன்னும் இருக்கிறது. தோண்ட 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 வந்துகிட்டே இருக்கு. மக்களை வாழ வைப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதங்களை வந்து தேடி எடுத்து 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 நாங்கள் வந்து கொடுக்க எங்கேயோ ஒரு மனிதன் அவன் பாதிப்பில் இருந்து விடுபட்டவன் என்று சொன்னால் அதை உருவாக்கியவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதை உருவாக்கியவர்களுக்கு தான் அந்த எல்லாமே, நமக்கு கிடையாது. நம்ம சொன்ன வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க செஞ்சு வச்சதை தானே நம்ம செய்யணும். நம்ம ஒரு உறுதியாக வந்து நம்ம அதை உருவாக்கலை, நமக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாது. முன்னோர்கள் உருவாக்கியது எதற்காக, என்ன காரணத்துக்காக உருவாக்கினாங்களோ அதை வந்து அந்த கஷ்டத்திலிருந்து நிவாரணம் அடைவதற்கு மனிதர்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம்னா, இவ போய் வழிபாடு பண்ணும்போது அதை உருவாக்கியவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், வானமண்டலத்தில் இருக்கிறார்களா, காற்றாக இருக்கிறார்களா, தெய்வமாக நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இது வந்து நம்ம நம்ம கொடுக்குற உணவை ஒருத்தன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு பெருமையாக நம்ம இருக்கோம். ஒரு உணவு கொடுப்போம், சாப்பிட்டான், ஐயா சாப்பிட்டேன், பசி நல்லா அடங்கிச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த சமாதியை வந்து யானையுடைய சமாதி, யானை இறந்து அதை புதைச்ச சமாதியை உருவாக்கியவர்களுக்கும் இந்த ராகுவோடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய இந்த சூத்திரத்தை சொன்ன அந்த மகான்களும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கர்மாக்கள் குறையும், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இது நமக்கு அல்ல. நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டூரிஸ்ட் கைடு மாதிரி தான், வழிகாட்டுறோம், அவ்வளோதான், போய் பார்த்துது அப்படின்ட்டான். அதனால் ராகுவின் தாக்கம் குறைக்க ராமநாத சாமி கோயிலுக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட தராசு, அந்த உண்டியில் வாய் வழி போகிறதுக்கு அளவாக சிம்பிளாக செய்யுங்க, போதும். 10 கிராம் வந்தாலும் சரிதான், 15 கிராம் வந்தாலும் சரிதான், 17 கிராம் மோதிரமே செஞ்சுருக்கான், இதை விட பெருசாக இருக்காது, வராது. எவ்வளோ வந்துட போகுது? ராகு திசை நடப்பவர் 18 வருஷம் ராகு திசை வந்து குழந்தைகளுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா, அதனால் நம்ம செய்து போகணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராகு இருக்கின்ற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் நம்படும். கேது இருக்கின்ற இடத்துல இந்த யானையுடைய சமாதி வழிபாடுகள்லாம் கண்டிப்பாக நம்படும். இதெல்லாம் ஜோதிடத்தில் முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் இன்றைக்கு நாம் இந்த சேனலில் கொடுக்குறோம். படித்து பயன்பெறுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து சிட்டிப்பாறை ஜோதிடர் சாதனாக செய்வார்கள். சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள். வணக்கம்.